எஸ் பிரேம்குமார் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நமது இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா நமது கில்நகர் பூங்கா நடையாளர் சங்க சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவிற்கு மாமன்ற உறுப்பினர் 150 மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களையும் மற்றும் நடையாளர் சங்க தலைவர் திரு அரிமா தங்கை அவர்களையும் பொருளாளர் சாகுல் அமது அவர்களையும் திரு கராச்சசிமா அவர்களையும் மற்றும் நடையாளர் மூத்த நிர்வாகி அவர்களையும் வருகின்ற வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நமது நடையாளர் சங்கம் 2002 ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 23 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது நமது மாநகரமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களினுடைய பெரும் முயற்சியால் பூங்கா புதுப்பிக்கப்பட்டு நீர்வீழ்ச்சி உணர்வு பயிற்சி செய்வதற்கான உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தையும் செய்து மிகவும் அருமையான முறையில் இந்த பூங்காவை சீரமைத்து தந்திருக்கிறார்கள். அவரை பாராட்டு விதமாக கைதட்டி அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிப்போம். அன்புள்ள நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த நடையாளர் சங்கம் மூலமாக விழாக்கள் எடுக்கும்போது எப்போதுமே ஒரு சமூக நல திட்டங்களையும் செயல்படுத்தி வந்து கொண்டிருந்தோம். உபகரணங்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழ்மை மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்தோம். அங்கன்வாடி மக்களுக்கு பொம்மைகள் வாங்கி கொடுத்தோம், குழந்தைகளுக்கு பாய் வாங்கி கொடுத்தோம், அடுப்பு வாங்கி கொடுத்தோம். இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்தோம். சுனாமி நேரத்திலே அரிசி வாங்கி கொடுத்தோம் மக்களுக்கு. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்த வேளையில் சமீபமாக ஓராண்டாக செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நண்பர்கள் கொடுக்கின்ற நன்கொடை மூலமாகவே செய்து வந்தோம். சமீப காலமாக நன்கொடை குறைந்து விட்டபடியால் விழா செலவிலே ஏற்க முடியவில்லை. ஆகவே அடுத்த ஒரு நிகழ்வுகளில் உங்களுடைய தாராள மனதையும் செலுத்தி விழா சிறப்பிக்கவும் சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்தவும் உங்களுடைய பேராதரவை வேண்டுகிறோம். அடுத்ததாக திருமதி வனபூசணம் அவர்கள் சிறிய உரையாற்றுவார்கள். 2 நிமிடம். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நான் யோகாவில் டீச்சரா இருக்கிறேன். தினமும் யோகா பண்ணதான் எல்லாருக்கும் உடம்பு நல்லது. நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. எல்லாம் உடம்பு நல்லா இருக்கத்தான் நம்மளும் செய்யணும். அதனால யோகா தொடர்ந்து செய்யணும். அது தகுந்த ஏற்பாடு செய்யறதுக்கு மனமாற வேண்டுகிறேன். நன்றி. அடுத்து நடையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அரிமா தங்கை அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். கடந்த குடியரசு தின விழா கொண்டாடும் போது கவுன்சிலர் மேடம் ஒரு அடுத்த சுதந்திர தினத்து விழாக்குள்ள இந்த பார்க் பசுமை பூங்காவாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் செய்த மாதிரி சொன்ன மாதிரி செய்து உள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு அருமையான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். மாநகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். பொருளாளர் அவர்கள் தங்கையாவுக்கு சால்வை அணிவிப்பார்கள். பொருளாளர் சாகுல் அமீது அவர்கள் தலைவருக்கு சால்வை அணிவிப்பார்கள். அவர்களுக்கு தலைவர் சால்வை அணிவிப்பார்கள். பொருளாளர் சாகுல் அமீது. ராஜேந்திரன் எஸ் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். நமது நடையாளர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் சிவா அவர்கள் மாநகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அளிப்பார்கள். அனைவருக்கும் 78வது சுதந்திர நல்வாழ்த்துக்கள். என்னுடைய ஏரியா மக்கள் 150வது வார்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அதிகாரிகள் சார்பாகவும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பார்க் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர் சொல்ல வேண்டாம், அது கிளாப்லயே தெரியும். பார்க்கா இருக்கு. நன்றி நன்றி. ஏன்னா நம்ம ஒரு ஃபண்டுமே அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. நாங்க வார்ட் மீட்டிங்ல பேசணும், மன்றத்துல ரிப்பன் பில்டிங்ல பேசணும், அதுக்கு அடுத்தது அதிகாரிங்க எஸ்டிமேஷன் போடணும். எங்க அதிகாரிங்க எல்லாம் போயிட்டாங்க கால் கெடுக்க ஒரு மாசம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஒரு 28 lakhs போட்டு எல்லாமே பண்ணிருந்தோம். அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் நானும் சரி எங்களுடைய அதிகாரி ஏ எல்லாருமே ஆர்டிசி கிட்ட போய் வெயிட் பண்ணி வாங்கணும்.
நான் ஒரு ஃபண்டுமே எல்லாமே நம்மளுடைய பணம் தான். அந்த ஃபண்ட் எல்லாம் நம்மளுடைய பணம் தான். நீங்க பார்க்குக்கு வர மக்கள் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போறீங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துல யார் எக்ஸசைஸ் பண்ணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த உமன்ஸ் எக்ஸசைஸ் பண்றாங்களா, அவங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுமே ஒரு 5 வயசு பசங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்றாங்க, விளையாடுறாங்க. அவங்க நீங்க சுத்தி பண்றவங்க இங்க இது உங்களுக்கு இல்லப்பா, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்குப்பான்ட்டு நீங்க பார்க்கிற வர ஒரு மக்களும் நீங்க சொல்லணும். ஏன்னா எனி டைம் நான் இருக்க மாட்டேன். எப்பவுமே ஒரு மார்னிங் வருவேன், ஈவினிங் பார்ப்பேன். நான் பார்க்கும் போது எப்பவுமே நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மக்களாகிய நீங்களும் ஏன்னா நீங்க தான் கேக்குறீங்க, எங்களுக்கு பார்க் ரெடி பண்ணி தரணும், ஃபவுண்டைன் வேணும், எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றது வேணும், லைட்டிங் வேணும், எல்லாமே கேக்குறீங்க. நீங்க சொல்றதை கேட்டு நானும் எல்லாமே பண்ணி தரேன். எல்லாமே கேட்டு ஃபண்டு வாங்கி அதிகாரிகளும் கஷ்டப்படுறாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு எல்லாமே ஃபண்டு வாங்கி தரோம். ஆனா அதை நீங்க பொறுப்பா பராமரிக்கணும். இந்த பராமரிப்புக்காக வாட்ச்மேன் போட்டாச்சு, 3 பேர் போட்டிருக்கோம். நீங்க இதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். எல்லாரும் வந்துட்டு போயிடக்கூடாது. சண்டை போடுறாங்க பேரண்ட்ஸ் பசங்களை கேட்டா, நீங்க ஏன் என் பையனை மட்டும் கேக்குறீங்கன்னு என்கிட்டயே கேக்குறாங்க. சண்டை நடக்குது. சோ நீங்க யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த இடம்னா இந்த இடம். அப்புறம் ஆப்போசிட்ல ஊஞ்சல் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு அம்மா உட்காந்து ஊஞ்சல் ஆடுறாங்க. அப்புறம் அது அறந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, என்கிட்டதான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி ஊஞ்சல் அறந்துருச்சு. சைக்கிளிங் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளிங் போட்டிருந்தோம், எல்லாரும் கேட்கறதுனால இன்னொரு சைக்கிளிங் போட்டோம். அந்த சைக்கிளிங் அப்படியே ஏதோ ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி பண்றாங்க. அது கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். இல்ல பசங்க எல்லாம் பண்றாங்க. நான் என்ன உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, அந்த எக்ஸசைஸ் பண்ற ஐட்டமா இருக்கட்டும், ஆப்போசிட்ல பசங்க பண்ற ஐட்டமா இருக்கட்டும், ஃபவுண்டைன்ல ஒரு பையன் உள்ள குளிச்சுட்டு போறான், நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். சோ நீங்க எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது, பப்ளிக் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் கேளுங்க, சரிங்களா? அந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க. இன்னும் பார்க் லைட்டிங் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பார்க்ல இன்னும் என்ன பண்ணணும்? யோகா மேடையில குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. டைல்ஸ் நான் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட இதே கலர் போடாதீங்க, போட்ட மாதிரி தெரியாது புதுசான்னு சொல்லிட்டேன். அவரு இதே கலரே போட்டாரு. வேற கலர் போட்டிருந்தா உங்களுக்கு புதுசா போட்டிருக்காங்கன்னு தெரியும். நானே அப்படியே பழசுதான் அப்படியே வச்சிருக்காங்க போல நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாமே புதுசா தான் போட்டிருக்காங்க. புதுசா போட்டிருக்காங்க, எஸ்எஸ்டி போட்டிருக்காங்க, ஃபுட்பாத் போட்டிருக்காங்க. அவங்க ஷெட்டு மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் பண்ண முடியுமான்னு நான் கேட்டுக்கிறேன். ஷெட்டு அத போட முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. காத்தோட்டமா இருக்கணுமா, ஷெட்டு போட்டா ஒரு குணமா இருக்கணும்ன்றாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அந்த பால்ல லேடிஸ்ல குழந்தைங்க கண்ணுல மூக்குல அடிக்குது. அதே போல இங்க கம்யூனிட்டி ஹால் இருக்குல்ல திருவேங்கடபுரத்துல, அது நேத்து தான் பூஜை போட்டிருக்கோம். அது ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த காமன் வால் இருக்குங்கல்ல, எல்லா சைடும் டேமேஜா இருக்குங்கல்ல, இது நம்ம சரி பண்ணிட்டோம், அழகு பண்ணிட்டோம். மிச்சம் அந்த 3 சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு என்னோட ஆபீஸ் பக்கத்துல, இந்த சைடு பேக் சைடு கில்நகர் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல எல்லாமே இடிச்சிட்டு புதுசா கட்ட போறோம். அதுவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நமச்சிவாயபுரம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் ரூபாய் எஸ்டிமேஷன் போட்டு அந்த ஸ்கூலும் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய 150வது வார்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்கூல் இருக்கு. அந்த 3 ஸ்கூலுமே நான் ரெடி பண்ணிட்டேன். பார்க்கு கொஞ்சம் ஒரு 1% வேலை மட்டும் இருக்கு, அதுவும் ரெடி பண்ணிடுவேன். எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். எதெல்லாம் பண்ணணும்னா நீங்க பக்கத்துல தான் என் ஆபீஸ் இருக்கு, நீங்க என்கிட்ட சொல்லலாம். நன்றி. ஓடுறது, அதுக்குள்ள விளையாடுறது, அந்த செடிகளை மிதிச்சிடுறது. ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே பசங்க ஓடுறாங்க. இதையெல்லாம் பராமரிப்பதில் நமக்கும் பங்குண்டு. அவர்கள் கேட்டுக்கொண்ட உறுதியை நம்ம கொடுப்போம். நன்றி. அடுத்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாங்க பிகோனியா அரிமா சங்கம் என்று ஒரு லைன்ஸ் கிளப் வச்சிட்டு இருக்கிறோம். அதுல விரைவில் 30 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட திருமணமான பெண்களுக்கு புற்றுநோய் கண்டுபிடிப்பதற்காக 7500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புற்றுநோய்
கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முகாம் நடத்த இருக்கிறோம். அதில் கலந்து கொள்ள விரும்பும் 30 வயதுக்கு மேற்பட்ட 60 வயதுக்குள்ள திருமணமான பெண்கள் கலந்து கொள்ள விரும்பினால் பின்னாடி தேதியை சொல்றோம், எங்களை கான்டாக்ட் பண்ணி பேரை கொடுங்க, போன் நம்பர் கொடுங்க. முகாம் நடத்தும் போது நீங்க வந்து இலவசமா கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும். புற்றுநோய் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அனைவரும் அதில் கவனத்தில் கொள்ளவும். ஆனா என்னைக்கு நடத்துறங்கிறத டேட்டா பிறகு சொல்றோம். நன்றி உரையாற்ற சாகுலமி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் 78வது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம நினைச்ச மாதிரி இந்த பார்க்க வந்து நமக்கு கவுன்சிலர் வந்து ரொம்ப அழகா அருமையாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து யாருமே செய்ய முடியல. நாங்கள் 20 வருஷம் 25 வருஷமா இந்த பார்க்க நடந்துகிட்டே இருக்கோம். தலைவர் பேர் போட்டுக்கிட்டு அவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் நடக்கல. ஆனால் இவங்க தலைமையில வரும்போது அந்த வேலையை கடவுள் மிக சிறப்பாக செய்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பார்க் வந்து ரொம்ப அதிகமான மக்கள் வரக்கூடிய இடம். இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி சிறப்பாக்கி கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க சமூகத்துக்கு அவங்க கணவருக்கும் ஆண்டும் நீண்ட உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மென்மேலும் இந்த சமூக தொண்டர்கள் செய்யறதுக்கு அவங்களுக்கு பாக்கியம் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் அவங்களுக்கு அன்பு செய்வோம். அது நம்ம எல்லாரும் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.